ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஷ் டெக் தமிழ். நான் அனிஷ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவோட A17 அப்படிங்கிற மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத அன்பாக்சிங்கில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்கு முன்பக்கத்தில் OPPO A17 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா OPPO அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா OPPO A17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா IMEI நம்பர் மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் லெதர் ஃபீல் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா 4GB எக்ஸ்டெண்டட் ரேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா 50 MB AI கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா IMEI நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க மொபைலுக்கு. ஸோ நல்லாவே இருக்குது, கிளாஸி லுக்கில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் குயிக் கைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்க்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை தவிர பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபோனு தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்போவோட A17 மாடல் மொபைல். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளே ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சார்ஜருக்கான அடாப்டர் இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டைப் சி கிடையாது, மைக்ரோ USB தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மொபைலுக்கு வருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அண்ட் பார்த்திங்கன்னா மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேர்ந்து தான் வருது. ஸோ மொபைலோட பின் பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 MBக்கான AI கேமரா ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 MBக்கான சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா AI அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா பின்புறம் அவங்களோட பிராண்ட் நேமான OPPO அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா 5 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பின்புறம் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா மைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட், அதாவது மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைட் கீழே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் தான். மொபைலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸை அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேவையில்லாத ஆப்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மொபைலோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வருது. அண்ட் பார்த்திங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயும் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 12500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.